வணக்கம். நான் உங்க தங்கம் டெய்லர். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம புதுசா தைக்கிறவங்களுக்கு ஒரு சில மோட்டிவேஷனான டிப்ஸ் எல்லாம் நம்ம குடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியால இந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோ ரெகுலரா அப்லோட் பண்ண முடியல. கொஞ்சம் நெருக்கடியா தான் போயிட்டுருக்கு. ஏன்னா வேலைகள் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால, எடிட் பண்ணுறது, வீடியோ எடுக்கிறது அப்படியுமே நமக்கு டைம் கொஞ்சம் கரெக்ட்டா செட் ஆக மாட்டேங்குது. அதனால தான் இப்படி போயிட்டுருக்கு. தொடர்ந்து வீடியோஸ் குடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை தான் இருந்தாலும், ரொம்ப ஒரு ரிஸ்க்கா தான் போயிட்டுருக்கு. ஏன்னா, நம்ம எல்லாமே ஒத்தையிலே பார்க்குறது அப்படிங்கிறதுனால, கொஞ்சம் டெய்லரிங் வேலையும் பார்க்கணும், கட்டிங் பார்க்கணும், அதுக்கப்புறமா அத ஒரு மாடல் தைக்கிறதா இருந்தா மாடல், அந்த மாரி எல்லாமே மூளை வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது, இந்த வீடியோ எடுத்து வச்சாலுமே எடிட் பண்ணுறதுக்கு சுத்தமா டைமே கிடைக்க மாட்டேங்குது. காலையில இருந்தே நைட் வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு கரையில உட்கார்ந்தோம் நம்ம ஒரு வீடியோ எடிட் பண்ணோம் அப்படின்னா தான் அத அப்லோட் பண்ணுறதுக்கு முடியும். நம்ம எடுத்து வச்ச வீடியோ எல்லாமே அப்படியே தான் இருக்கு. எல்லாமே நம்ம ஒத்தையிலே பார்க்குறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். அது வேலை நெறைய பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். இப்படி தான் போயிட்டுருக்கு. முடிஞ்ச வரைக்கும் நான் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்க வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு பார்க்குறேன் கூடிய சீக்கிரமா. இப்போ பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தான் கொஞ்சம் ஃப்ரீயானேன். அதனால இது வியாழக்கிழமை எடுத்த வீடியோ. வியாழக்கிழமை கொஞ்சம் நெறைய துணிகள் தைக்க வேண்டியது இருந்து, ஆனா அன்னைக்கு பவர் கட் ஆயிட்டு. அப்போ அந்த டைம நம்ம எப்படி நமக்கேத்த மாரி சாதகமா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். காலையிலே பார்த்தீங்கன்னா, ஒரு 9 மணிக்கெல்லாம் நமக்கு அந்த பவர் கட் ஆயிட்டு. காலையிலே ஒரு 10 மணி வரை நம்ம நார்மலா நமக்கு வீட்ல வேலைகள் இருக்கும். காலையில சமையல் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வீடு கிளீன் பண்ணுறது, பாத்திரம் கழுவுறது, அப்படி மிச்ச வேலைகள் எல்லாமே முடிச்சு 10 மணிக்கு தான் நான் கரெக்ட்டா துணியெல்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். துணி பார்த்திங்கன்னா, கொஞ்சம் நெறைய கட்டிங் பண்ண வேண்டியது இருந்தது. அப்போ இன்றைக்கி நம்ம மிஷினில் உட்காரலாம் அப்படின்னாலும், இந்த கட்டிங் எல்லாம் முடித்து எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா, அடுத்த டைம் கரண்ட் வந்ததுக்கப்புறமாவது கொஞ்சம் வேகமாக விறுவிறுன்னு தச்சிடலாம். அப்படின்ட்டு இந்த கட்டிங் எல்லாம் பண்ணிடலான்ட்டு எடுத்தேன். முதல்ல நான் எடுத்திருக்குது, இது ஃபுல் ஆயில் ப்ளவுஸ் தான். மொத்தம் ஒரு 5 ப்ளவுஸ் குடுத்துருந்தாங்க. இந்த ப்ளவுஸோட உயரமே மொத்தம் ஒரு 14.5 இன்ச் இருக்குது. அது போக பாடி சைஸ் நார்மல் ஒரு 32, 34 அந்த அளவுக்கு உள்ள தான் இருக்கும்னு வைங்க. 80 பாயிண்ட் அளவுக்கு தான் கிளாத் எடுத்து குடுத்துருக்காங்க. அப்போ உயரம் அதிகமாகும்போது, கண்டிப்பா நமக்கு இன்னுமே கொஞ்சம் கிளாத் அதிகமா தேவைப்படுது. அதுலேயும் இது கிராஸ் பீஸ் ப்ளவுஸு. அதனால நான் முதல்ல கொஞ்சம் சந்தேகத்தில ஒரு ப்ளவுஸ மட்டும் தனியா கட் பண்ணேன். அப்படி இல்லன்னா நம்ம 3, 4ன்னு சேர்த்து போட்டு கட் பண்ணலாம். இப்போல்லாம் ரொம்ப ஒரு 4 ப்ளவுஸ், 5 ப்ளவுஸ் அப்படிலாம் கட் பண்ணல. ஏன்னா நம்ம அழுத்தி அழுத்தி கட் பண்ணும்போது கொஞ்சம் கை வலி அதிகமாகுது. அதனால கொஞ்சம் டைம் ஆனாலும் பிரச்சனை இல்ல. அப்படின்ட்டு ஒரு 2 முடிஞ்ச வரைக்கும் ஒரு அதிகம் நாட்கள்ல ஒரு 3 ப்ளவுஸ் அப்படி கட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ஒருவேளை உங்களுக்கும் கை வலி இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா, இந்த விஷயத்த கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம நிறைய துணிகள் அடுக்கி வச்சுட்டு சேர்த்து சேர்த்து கட் பண்ணும்போது கொஞ்சம் கையில அழுத்தம் அதிகமா குடுக்க வேண்டியது இருக்கு. அந்த டைம்ல கொஞ்சம் கை வலி அதிகமாகுது. அதனால இப்போ கொஞ்சம் டைம் ஒரு 10 நிமிஷம், 20 நிமிஷம் எடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு ஒரு 2, 3ஆ தான் நான் கட் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ 5 ப்ளவுஸ் குடுத்துருந்த இடத்துல, முதல்ல ஒரு ப்ளவுஸ் சாம்பிளுக்கு கட் பண்ணி பார்த்தேன். கொஞ்சம் ரிஸ்க்கு தான். பட்டிக்கு ஒரே ஒரு பீஸு தான் வந்திருக்கு. ஏன்னா 2 பெட்டிக்கும் மேலே வரக்கூடிய ஒவ்வொரு கிளாத்து தான் வந்திருக்கு. உள்பக்கமா வரக்கூடிய இது நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 2 பீஸ் குடுப்போம். மறுபடியும் அந்த உள்பக்கத்தில வரக்கூடியதோ நம்ம நார்மலா மேலே வரக்கூடிய கிளாத்துலேயே தான் குடுப்போம். அந்த மாரி குடுக்குறதுக்கு வாய்ப்பில்ல. அதனால இத கொஞ்சம் பார்த்து பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணிட்டு, பட்டிக்கு மேலே வர மட்டும் 2 பீஸ் மட்டும் எடுத்துட்டு, மிச்சம் உள் பக்கமா வரக்கூடியது எல்லாமே வேறு பீஸ் தான் வச்சு தைக்கிற மாதிரி பார்த்துட்டேன். நம்ம ஒரு கிளாத் எந்த அளவுக்கு குடுக்குறாங்களோ, அதுக்கேத்த மாரி தான் நம்ம செய்ய முடியும். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா, இந்த இந்த மாரி சைஸுக்கெல்லாம் 1 மீட்டர் எடுத்து குடுத்தாங்க அப்படின்னா, கிளாத் கொஞ்சம் அதிகமா நமக்கு மிச்சம் வந்துரும். அப்போ நம்ம உள் பக்கத்தில போடக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா 2 கிளாத் போடுவோம் பாருங்க, அதுவுமே நம்ம இந்த கிளாத்துலே போட்டுருவோம். அப்போ ஒருவேளை நம்ம உள்ள குடுக்குற துணி கொஞ்சம் சாயம் போற மாதிரி இருந்தா கூட எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஃபுல் வாயில் ப்ளவுஸ பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கலர் மாத்தி போட்டாலுமே, நமக்கு அந்த பட்டி பக்கத்துலலாம் கொஞ்சம் வித்தியாசமா தெரியிற மாதிரி இருக்கும். அதனால நான் எப்பவுமே நெறைய பேர்கிட்ட சொல்றது அப்படிதான். கண்டிப்பா 1 மீட்டரு கிளாத் எடுத்து குடுங்க அப்படின்ட்டு சொல்லுவோம். இருந்தாலும் மக்கள எப்படி வந்தாலும் திருத்தவே முடியாது. ஒரு சில நாட்கள்ல 1 மீட்டர் எடுத்துக்கொண்டு குடுத்துறியாங்க. ஒரு சில நாட்கள்ல கொஞ்சம் நல்ல கிளாத்தா இருக்குது பரவால்ல. 1 மீட்டர் எடுத்தா கொஞ்சம் ரேட்டு கூட வந்துரும்ல அப்படின்னு நெனச்சுட்டு அவங்க 80 பாயிண்டும், 85 பாயிண்டும் கூட எடுத்துக்கொண்டு குடுக்குறாங்க. நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கப்புறமா கட் பண்ற மாதிரி இருக்கு. இந்த சைஸ் அப்படிங்கிறதுனால பிரச்சனை இல்ல.
இதுவே ஒரு 40 இன்ச்சுக்கு மேலே 42 இன்ச்சு 44 இன்ச்சுலாம் போனால் கண்டிப்பாக கட் பண்ணவே முடியாது. எப்போவுமே நீங்கள் வந்து இப்போ புதுசாக தான் தையல் பழகுறேன், கட்டிங்லாம் இப்போ பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, ப்ளவுஸோட சைஸை முதல்ல பார்த்துட்டு, அதுக்கப்புறமா அவங்க கொடுத்துருக்க கிளாத் எல்லாமே எடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கிடுங்க. 80 85 90 அந்த இதெல்லாம் பார்த்துக்கிடுங்க. கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி சைஸ் வந்து தேவைப்படும். 40 இன்ச்சுக்கு மேலே இருந்தது அப்படின்னா, கண்டிப்பாக 1 மீட்டர் இருந்தால் தான் தைக்க முடியும்னு சொல்லிருங்க. ஏன்னா, நான் வந்து இதை கட் பண்ணதுக்கு முன்னே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கட் பண்ணேன். எத்தனை வருஷம் சர்வீஸ் இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து கட்டிங் வந்து பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக தான் பண்ணுவோம். கட்டிங் கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா தான் தைக்கும்போது எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருக்கும். இப்போ இன்றைக்கி இந்த கிளாத் வந்து 80 பாயிண்ட் இருந்ததுனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இந்த உயரங்கள் எல்லாமே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்து பார்க்குற மாதிரி. பட்டிக்கு வந்து துணி ரொம்ப குறைவா இதுதான் பிரச்சனை. இப்போ இதை கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 3 ப்ளவுஸ் கட் பண்ண வேண்டியது இருந்தது. அது பார்த்திங்கன்னா நார்மலாக 1 மீட்டர் அளவு லைனிங்கு. இதுவரைக்கும் நம்ம வந்து கட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். நிறைய வருஷமாக நம்மகிட்ட தைக்கக்கூடியவங்க தான், ரெகுலர் கஸ்டமர் தான். அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா 1 மீட்டர் அளவு கிளாத்தில் தான் கட் பண்ணிகிட்ருக்கோம். என்ன ஆகுது அப்படின்னா, நாளாக நாளாக அவங்களோட பாடி சைஸு கொஞ்சம் கொஞ்சம் பெருசாகும், உயரமும் கொஞ்சம் அதிகப்படுத்த வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 15 1/2 16 அந்த மாதிரி உயரங்கள் வந்து அதிகப்படுத்தும்போது, அதுவும் கிராஸ் பீஸு அப்படிங்கச்சில நம்ம வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி சைஸுக்கெல்லாம் கட் பண்ணுறது ரொம்பவே ஒரு கஷ்டம்தான். இது மட்டும் இல்லை, இன்னுமே நம்ம வந்து இந்த சேரீ எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, காட்டன் சேரீ, பட்டு சேரீலாம் கொஞ்சம் அதிகமாக அந்த துணிக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம இந்த குழு குழு சேரீலாம் இருக்குது பாருங்கள், பூனம் சாரீ, இது எல்லாமே கொஞ்சம் கிராஸும் அதிகமாக வேஸ்ட்டாக போயிடுது நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது. அது இல்லாமல் துணியோட அளவுகள் வந்து நிறைய சேரீயில் பார்த்திங்கன்னா 60 65 இந்த மாதிரி கொடுத்துறாங்க. இப்போ நார்மலாக நம்ம தையலுக்கு எல்லாம் சேர்த்து நாளாக மடித்து போடும்போதே ஒருத்தரோட அளவு வந்து 12 1/2 13 இன்ச்சு அந்த மாதிரி வந்துட்டு அப்படின்னா, அதுக்கப்புறம் நமக்கு அதில் துணியே வந்து இருக்காது. இதுவும் நான் இன்றைக்கி வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன். அந்த 3 சாரியுமே பூனம் சாரியில் உள்ளது தான். அது வந்து துணி ரொம்ப குறைவா இருந்திருக்கு. நான் எப்படி கவனிச்சேன்னே தெரியல. அதான் எப்போவுமே கட் பண்ணதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிக்கணும். இந்த லைனிங்கில் கொஞ்சம் நம்ம கிராஸ் பீஸ் தைக்கும்போது ஆம்குல் பகுதியில் கொஞ்சம் துண்டு வரும். அது வந்து ஜாயிண்ட் பண்ணிக்கிடுவேன். அதுக்கப்புறமா மேலே உள்ள பீஸ் வந்து ஓரளவுக்கு நார்மலாக இருந்ததுன்னா தெரியாது. இது பார்த்திங்கன்னா லைனிங்லேயும் துண்டு போட வேண்டியதாச்சு. அதுக்கப்புறமா அந்த பூனம் சாரீ ப்ளவுஸ் இருக்கு இல்லையா, நிறைய கம்மியாயிட்டு. பட்டிக்கெலாம் எப்படி எடுக்கிறதுனே தெரியல. அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிக்கிற மாதிரி ஆயிட்டு. இதான் நம்ம வந்து யோசிக்காமல் ஒரு வேலையை செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா, ஒரு பின்னாடி ரொம்ப வருத்தப்பட வேண்டியது இருக்கும். ஏன்னா அந்த கலரில் துணியை நம்ம எங்கே போய் தேடுறது? சாரியில் உள்ள ப்ளவுஸுக்கு எப்படி அப்படின்னுட்டு கொஞ்சம் அங்கங்கே துண்டு துண்டாட்டு ஒதுங்கும் பாருங்கள். அதெல்லாம் சேர்த்து சேர்த்து வச்சு, அதுக்கப்புறமா பட்டிக்கு கொஞ்சம் ஆம்குல் சைடில் போடுறதுக்கு அப்படி இப்படின்ட்டு ஒதுக்கி எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து அதை இந்த வீடியோவில் காமிக்கலை. ஏன்னா ரொம்ப பெரிய வீடியோவாக வரும். இந்த 2 ப்ளவுஸ் மட்டும்தான் கட் பண்ணி இதெல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சது. அந்த வீடியோஸ் வந்து நான் எடுத்திருந்தேன். மறுபடியும் அதுக்கப்புறமா இது கூட இன்னுமே 2 ப்ளவுஸ் இருக்குது. அதையும் கட் பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் அந்த 3 ப்ளவுஸ் வந்து லைனிங் ப்ளவுஸ் இருக்குல்லையா, அதையும் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். மறுபடியும் இன்னும் 2 ப்ளவுஸ் வந்து கட் பண்ண வேண்டியது இருக்குது. இன்றைக்கி வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய ப்ளவுஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அடுத்த நாள் கோவில் கொடைக்காக ஒரு 2 லைனிங் ப்ளவுஸ். அதில் ஒரு சிம்பிளாக மாடல் ஒன்று நார்மல் ப்ளவுஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் எல்லாம் இருந்தது. பாவாடை தைக்கிறது, சாரி ஃபால்ஸ் அடிக்கிறது, வேஷ்டி ஓரம் அடிக்கிறது, இந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் இருந்தது. காலையிலே பார்த்திங்கன்னா எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் மந்தமாக தான் இருந்தது இந்த நாள். என்னென்னா நம்ம வந்து அடிக்கடி கொஞ்சம் ஏதாவது ஒரு சொதப்பல் பண்ணோம், உடம்புக்கு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். நம்மகிட்ட ரெகுலராக துணி வந்து தைக்க வர்றவங்களுக்கு என்னோடய நிலைமை பற்றி தெரியும். அதனால் நான் வந்து இன்றைக்கி காலையில் எந்திரிக்கும் போதே கொஞ்சம் ஒரு சில பிரச்சனைகளோடு தான் எந்திரிச்சேன். அப்புறம் இன்றைக்கி எப்படிடா துணியை தைச்சி கொடுக்க, சரி வீட்டு வேலைகள்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தச்சிடலாம் அப்படின்னு தான் யோசித்தேன். இந்த 2 ப்ளவுஸு 3 ப்ளவுஸ் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இருந்தாலும் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வயிறு சரியில்லாமல் ஆயிட்டு, எந்திரிக்கும் போதே கொஞ்சம் பிரச்சனையோடு தான் எந்திரிச்சேன். அதுக்கப்புறமா சாப்பாடு வந்து சாப்பிட முடியலை. வயிறு புண்ணு மாதிரி இருக்கிறதுனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இன்றைக்கி சாப்பாடு சாப்பிட்டா வேறு மாதிரி கொஞ்சம் பிரச்சனை அதிகமாகும் அப்படின்ட்டு ஜவ்வரிசி காலையிலே வேக வச்சு அதே 2 டம்ளர் வந்து காலையில் தண்ணியாக குடிச்சிட்டு, மதியமும் அந்த கஞ்சி தான் நான் வந்து சாப்பிட்டேன். ஏன்னா இந்த மாதிரி எனக்கு எப்போது ஒரு டைம் வந்து அந்த வயிறு பிரச்சனையில் இருக்கிற டைமில் நான் சாப்பாடு சாப்பிட்டேன் அப்படின்னா, கண்டிப்பாக அது கொஞ்சம் அதிகமான பிரச்சனையில் கொண்டு விட்டுரும். அதுக்கேற்ற மாதிரி நான் என்னோடய உடம்பு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ கொண்டுட்டு போயிட்டுருக்கேன். அதனால தான் ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் இப்போ குறைவு.
இப்போ பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு அப்படியே போயிட்டேன். அப்போ நின்னுட்டு கட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்னால அன்னைக்கு சுத்தமா முடியவே இல்ல. ஏன்னா அந்த லூஸ் மோஷன் பிரச்சனை இருந்தது. அதோட தான் நான் இன்னைக்கு வந்து நம்ம இப்படி ரெஸ்ட் எடுக்க வேண்டாம், கட் பண்ணியாவது வைப்போம். ஓயாம ரெஸ்ட் எடுத்துட்டே இருந்தோம்னா, அடுத்த நாளும் அதே மாரி பழகிரும் அப்படின்னுட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த கட்டிங்காவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணி வச்சுட்டுருந்தேன். அதுக்கப்புறம் நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, சாப்பிடாம இருக்கவே முடியல. ரொம்ப சோர்வாயிட்டேன். அப்புறம் கரண்ட் வேற இல்ல. மிதிச்சு தைக்கலாம். நம்ம பெடல் மிஷின் இருக்கு. அதில மிதிச்சு தைக்கலாம். ஆனா உடம்பு வந்து அந்த அளவுக்கு ஒத்துக்கிடல. ஆனா ஏற்கனவே சாப்பாடு சரியில்ல. கொஞ்சம் உடம்புல பிரச்சனை இருக்கு. முதுகு வலி பயங்கரமா இருந்துட்டு இருந்தது. நான் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து எடுத்து எத்தன ப்ளவுஸ் கட் பண்ணியிருக்கேன் பாருங்க. மொத்தம் ஒரு 10 ப்ளவுஸுக்கு மேல கட் பண்ணியாச்சு. 5 ப்ளவுஸ் அதுக்கப்புறம் இதில ஒரு 3 10 கரெக்ட்டா 10 ப்ளவுஸ் வந்து கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி இதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இது வந்து நம்ம இன்னைக்கும், நாளைக்கும் அப்படி கொஞ்சம் பொறுமையா இருந்து தச்சாலே தச்சிரலாம். ஆனா, அப்பப்போ ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் வந்து நமக்கு ஒத்தில்லாம போற காரணங்கள்னால தான் அது வந்து பெண்டிங் ஆகுறது. இப்போ இந்த 3 ப்ளவுஸும் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். துண்டு துண்டா போட்டு, அதெல்லாம் அடுத்த நாள் தான் தைக்கணும். இப்ப இந்த ஃபுல் வாயில் ப்ளவுஸ் இருக்கு பார்த்தீங்களா? இதில வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து எடுத்து 2 ப்ளவுஸ் வந்து முடிச்சுட்டேன். ஏன்னா, துணிகள் வந்து கொஞ்சம் அதிகமா வந்துட்டுருக்கு இப்போ. நம்ம ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தாலும், இன்னும் ஒரு நாள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. அதனால அந்த 2 ப்ளவுஸ்லயும் கொஞ்சம் பெடல் மிஷின்ல உட்காந்து உட்காந்து கொஞ்சமா தச்சாச்சு. அதுக்கப்புறம் அத வந்து அந்த ப்ளவுஸ வந்து ஹெம்மிங் பண்ணுறதுக்காக நான் இன்னொருத்தவங்ககிட்ட வந்து குடுத்துட்டேன். ஏன்னா, நமக்கு வந்து டைம் வந்து கொஞ்சம் மிச்சமாகும். அதனால குடுத்தாச்சு. அவங்க வந்து அடுத்த நாள் வந்து நமக்கு ஹெம்மிங் பண்ணி குடுத்துருவாங்க. நம்ம அதுக்குள்ள காச வந்து அவங்ககிட்ட குடுத்தோம்னா போதும். இப்போ இந்த ப்ளவுஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இன்னுமே அதுக்கு அந்த பக்கம் இருக்குது பாருங்க. அதிலேயே ஒரு 6, 7 ப்ளவுஸ் இருக்கு. இதெல்லாம் கட் பண்ணிறலாம் அப்படின்னு நெனச்சேன். ஆனா முடியல. அதனால அத அப்படியே ஒதுக்கி வச்சிருக்கேன். அடுத்த நாள் பார்த்துடலான்னு. இந்த பவர் கட் வந்து ஒரு 5 மணி வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம நார்மலா நம்ம பவர் மிஷின்ல தச்சிடலாம் அப்படின்னிட்டு தான் எல்லாமே வேலைகள் எல்லாம் பார்த்து எடுத்து வச்சிருந்தேன். கரண்ட் பார்த்தீங்கன்னா வந்தது மறுபடியுமே வந்து ஒரு 6 மணிக்கெல்லாம் கட் ஆயிட்டு. மறுபடியும் 7 மணிக்கு தான் வந்தது. அப்ப எனக்கு கொஞ்சம் பயம் வந்துட்டு, ஏன்னா காலையில இருந்தே கரண்ட் சரியில்ல. அதனால பக்கத்துல வந்து கோவில் கொடையும் இருக்கு தெருவுலயே. இந்த மாரி ஏதாவது ஒரு விசேஷ நாட்கள், கோவில் கொடையெல்லாம் வரும்போது அதிகமா நைட்டும் கரண்ட் இல்லாம ஆகிரும். ஏதோ ஒரு பிரச்சனை காரணம் அப்படின்னு வைங்களேன். அப்போ வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பயம்தான். இதுக்கு மேல எப்படி கரண்ட் வரலன்னா எப்படி காலையில துணி குடுக்குறது அப்படின்னு கொஞ்சம் பயமாயிட்டு. அப்ப என்ன பண்ணேன், வீட்ல வந்து நமக்கு பவர் மிஷின் கரண்ட்ல ஓடாது அப்படின்னாலும் லைட் வந்து எரியும். இன்வெர்டர் வச்சிருக்கிறதுனால. அதனால 6 மணிக்கு மேல நான் வந்து அந்த ஆல்ட்ரேஷன் எல்லாம் மறுபடியும் பெடல் மிஷின்ல இருந்து உட்காந்து முடிக்க ஆரம்பிச்சேன். பாவாடை 2, 3 வந்து இருந்தது. அத கட் பண்ணி அடிக்க, சாரி ஃபால்ஸ் அடிக்கிறது, வேஷ்டி ஓரம் அடிக்கிறது, இந்த மாரி சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் அதில முடிச்சு வச்சுட்டு மறுபடியும் 7 மணிக்கு மேல கரண்ட் வந்தது. பரவால்ல. அதுக்கப்புறமா என்ன பண்ணேன்னா, உட்காந்து தைக்க ஆரம்பிச்சேன். முதல்ல வந்து இந்த சிம்ப்ளா மாடல் இருக்கு இல்லையா? இந்த மெரூன் கலர் ப்ளவுஸ். இது வந்து தச்சேன். தச்சுட்டு நம்ம வீடியோவே எடுத்து வச்சிருக்கேன். நான் வேணுனா உங்களுக்கு அப்லோட் பண்றேன். சிம்பிளான மாடல் தான். இது வந்து ஒரு அம்மா வயசுல இருக்கிறவங்க தான். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60 வயசு இருக்குன்னு வைங்க. அந்த மாரி ஒரு வயசுல இருக்கிறவங்களுக்கு தச்சது தான் இந்த 2 ப்ளவுஸுமே. இது வந்து சாதா நார்மல்ல ரவுண்டு நெக்ல லேஸ் ஒர்க் வச்சு தச்சிருக்கோம். இதெல்லாம் ஒரு ப்ளவுஸ் வந்து முதல்ல மாடல் ப்ளவுஸ் தச்சு முடிக்கிறதுக்கே எனக்கு வந்து ஒரு 9:30 ஆயிட்டு. அதுக்கப்புறமா சுத்தமா உட்கார முடியாது. முதுகு வலி, ரொம்ப ஒரு முதுகு வலி. அப்புறம் என்ன பண்ணேன், கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்தேன். ஒரு 10:15 வரைக்கும் அப்படியே படுத்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து இந்த காலையிலேருந்தே சாப்பிடலன்னு சொன்னேன் இல்லையா? தண்ணி ஆகாரமா தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அப்போ கஷ்டமா தான் இருக்கும். மறுபடியும் என் மகள்ட்ட வந்து கொஞ்சம் அரிசி மட்டும் பொடி பண்ணி கஞ்சி வச்சு குடும்மான்னேன். அவ வந்து நைட்டு கஞ்சி வச்சு குடுத்தா, அத குடிச்சிட்டு, அதுக்கு தொட்டுக்கக்கு என்னது காரமா எதுவுமே எடுக்க முடியாது. வயிறு வந்து கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. அதனால நான் வந்து நாட்டு சர்க்கரை இருந்து அத வந்து கொஞ்சமா எடுத்து கடிச்சு கடிச்சு அந்த கஞ்சி வந்து குடிச்சுட்டேன். ஏன்னா, நமக்கு பசிக்காக இல்லனாலும், நம்ம வேலை செய்யணும். அதுக்காக நம்ம உடம்ப பார்க்கணும். அதுக்காகயாவது சாப்பிட வேண்டியது இருக்கு. அதையும் சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஒரு ப்ளவுஸ தச்சு முடிக்கும்போது கரெக்ட்டா 12 மணி. அப்ப இன்னைக்கு கரண்ட் இல்லனாலும் நம்ம வேலை எப்படி போயிருக்கு பாருங்க. வீடெல்லாம் ராத்திரி இப்படி தான் இருக்குது. நான் தூங்க போகும்போது 12 மணி ஆயிருக்கு. அந்த 2 ப்ளவுஸும் முடிச்சு எடுத்து வச்சாச்சு. அப்புறம் 2 ஃபுல் வாயில் ப்ளவுஸ் முடிஞ்சிருக்கு. 10 ப்ளவுஸ் கட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் எல்லாம் முடிச்சிருக்கோம். இப்போ நம்ம வந்து இனிமே ரிலாக்ஸா தூங்கிட்டு காலையில எந்திரிச்சிட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்ல. இதுவே நம்ம காலையில எந்திரிச்சு பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு ப்ளவுஸ் பெண்டிங் வச்சாலும், காலையில மறுபடியும் என்ன நடக்குதுன்னே தெரியாது. அதனாலேயே நான் வந்து உட்காந்து உட்காந்து கொஞ்சம் பொறுமையா அந்த ப்ளவுஸ தச்சு வச்சுட்டு, எவ்வளோ நேரம் ஆனாலும் தூங்க போவோம் அப்படின்ட்டு தூங்க போயிட்டேங்க. இப்போ நைட்டு இந்த வேலைகளெல்லாம் முடிச்சனால கொஞ்சம் தூக்கமும் ரிலாக்ஸா வந்தது. பார்த்துக்கலாம் அப்படின்னுட்டு விட்டாச்சு. இவ்வளோதான் நமக்கு வந்து ஒரு சில நாட்கள்ல இந்த மாரி ஒரு ரிஸ்க்கா தான் போயிட்டுருக்கும்.
நம்ம வந்து சீசன் டைமில் தான் இந்த மாதிரி பவர் கட் ஆகும். அந்த மாதிரி டைமில் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையும் சேர்ந்து வந்துட்டே தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம வேலையை நம்ம விடாம பார்க்கணும். ஏன்னா கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டா மட்டும் தான் அடுத்த நாள் நமக்கு வந்து துணிகள் வரும். நெறைய வாய்ப்புகள வந்து கை தவறி விட்டுட்டு, அதுக்கப்புறமா வந்து நம்மளால செய்ய முடியலையே, ஆர்டர் வரலையே அப்படின்லாம் யோசிக்க தோணும். அதனால இனிமே வந்து நம்ம வாய்ப்ப வந்து கரெக்ட்டா பயன்படுத்திக்கிடணும் அப்படிங்கிற மாரி தான் இப்போ வந்து போயிட்டுருக்கு. நம்ம வந்து முன்னாடி கொஞ்சம் வேண்டான்னு விட்டவங்க எல்லாருமே திரும்ப வந்து வந்துட்டு தான் இருக்காங்க. இப்போ நெறைய துணிகள் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. இனி வந்து வரக்கூடிய நாட்கள்ல எந்த மாரி நம்மளோட தையல் வேலைகள் எல்லாம் போகுது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு அப்பப்போ வீடியோஸ் எடுத்து அப்லோட் பண்றேன். இந்த வீடியோ இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே ஒரு லைக்கும் குடுத்துருங்க. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிருங்க. இதுவரைக்கும் இந்த வீடியோ பொறுமையா பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.